தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு வியூகம். கொள்கை கூட்டணி வேறு, இதை சமரசத்துக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிரு. வீழ்த்த பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் வந்து இணைய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தி இருக்கிறார். அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. கட்சியாக இருந்த ராஜாஜி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு வியூகம் வகுத்தார். கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. ஆக அரசியல் கூட்டணி வேறு, தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு, இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வியூகத்தோடு சேர்ந்து கொள்வது ஒரு வியூகம் என்று தான் சொன்னேன். ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு, டீல் பேசிக்கிட்டு, இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்காமல் விஜய் 15 விழுக்காடு வாக்குகள் எடுத்தாலும் அது 0 என்பதாகத்தான் எடுத்துக் கொள்ளப்படும். எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வாக்குகள் உதிரியாக போய்விட்டது என்றால் நாம் என்ன நோக்கத்தோடு அரசியலுக்கு வந்தோமோ, உதாரணத்துக்கு தம்பி விஜய்ட்டே சொல்றேன், என்ன நோக்கம்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம். அதற்கான வியூகம் என்ன? தனியாக நின்றால் முடியுமா? நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. நாம் என்ன நோக்கத்தோடு அரசியலுக்கு வந்தோமோ, உதாரணத்துக்கு தம்பி விஜய்ட்டே சொல்றேன், என்ன நோக்கம்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம். எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் வந்து இணைய வேண்டும் என்று கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? 26ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார்.